ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோவில் பார்க்குறோம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், மந்த்லி க்ளீனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து உள்ள ஒரு சில கபோர்ட்ஸ்லாம் வந்து அப்படி கடப்பாக்கல் போட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து இந்த அடுப்புக்கு கீழே இருக்கிற இந்த 3 ரேக் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து அந்த கட்லரி யூனிட். இந்த கட்லரி யூனிட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீலில் வேண்டாம், எனக்கு டேண்டமில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மெட்டீரியலில் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வீடுகளில் இந்த இது வந்து ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இந்த மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் செஞ்சுக்கிட்டேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியலில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சுக்கணும். நம்ம ஒரு தண்ணியில் வந்து நல்லா புழிஞ்ச கிளாத் எடுத்து நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து நம்ம எப்படி ஈரத்தோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடச்சிட்டு விடக்கூடாது. இது மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈர துணியில் நீங்கள் தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ட்ரையான கிளாத் வச்சு தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அழுக்கு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும். இது வந்து நான் ஏன் இவ்வளோ அழுத்தி தேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னா காஃபி பவுடர் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கொட்டிருச்சு. ஸோ அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இதில் அழுக்கு அப்படியே படிஞ்சிருச்சு, சுத்தமாக போகவே இல்லை. அதனாலேயே மெயினாக வந்து இதை நல்லா போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். மற்றபடி வந்து இதில் அவ்வளோ அழுக்கு சேராது. நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயாச்சும் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ரெகுலராக நம்ம வந்து சோப்பு, நுரை, இது லிக்விட் இதெல்லாம் போட்டு வந்து க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. எப்போவுமே கிச்சனை டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு கிச்சன் ஒர்க்ஸ்லாம் இருக்காது. நடுவில் வந்து குக் பண்ணுறது, டீ போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அவ்வளோ டீப்பாக கிச்சனை க்ளீன் பண்ண முடியாது. எனக்குமே வந்து சம்டைம்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுற மாதிரி இருக்கும். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 hours நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கபோர்டு ஒரு 1/2 an hourக்கு இந்த கபோர்டெலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி கடகடன்னு அந்த வேலையை வந்து முடிச்சிடணும். இந்த க்ளீனிங்கும் நான் வந்து நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். விம்ஜெல் போட்டு தான் வந்து நல்லா தொடச்சிருந்தேன். இதில் வந்து நம்ம கம்பினார் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் கீழே காய வச்சிடணும். அடுத்து வந்து செகண்ட் ரேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட் தான். இதில் வந்து நான் ஒரு ஷீட் போட்டு அதுக்கப்புறமா இந்த டம்ளர் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா குட்டீஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாது, தண்ணி குடிச்சிட்டு தண்ணியோட கூட சம்டைம்ஸ் வச்சுருவாங்க, ஈரக்கையும் வச்சுருவாங்க. ஸோ ஒரு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இதெல்லாமே வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டும் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஷீட் போட்டு வைக்கும்போது கீழே அந்த ஒயிட் கலர் அந்த பேஸ் வந்து அழுக்காகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாகவே வந்து தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா அந்தளவுக்கு அதில் அழுக்கு இருக்காது. இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் மெயினாக வந்து அந்த மஞ்சள் கரை, மிளகாத்தூள் கரை அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த ஹேண்டில்ஸை மட்டும்தான் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இடம்லாம் கூட அவ்வளோ அழுக்காக இருக்காது. ஏன்னா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக அதில் அழுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எல்லா கப்ஸு, அந்த சொம்பு, டம்ளர், தட்டு இது எல்லாமே வந்து நான் இந்த செகண்ட் ரோவில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெகுலராக, அதாவது டெய்லி டீ குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட்ஸு அது எல்லாத்தையும் வந்து இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஈர கிளாத்தில் தொடச்சிட்டு அப்படியே விட்டுறாமல் ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து அதையும் நம்ம உடனே வந்து தொடச்சி விட்டுறணும். இந்த ஷீட்டையும் வந்து நல்லா தொடச்சிட்டேன். ஷீட் ரொம்ப அழுக்காகலை, அதனால் மேலோட்டமாக அப்படியே தொடச்சிட்டு திருப்பியும் நான் அதையே வந்து போட்டு விட்டுட்டேன்.
பிளேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சா தான் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா கப்ஸு எல்லாத்தையும் வந்து அடுக்கி விட்டாச்சு. நம்ம வீட்டில் வந்து அந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷெல்ஃபில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அதாவது மூடி, சின்ன மூடியிலேருந்து பெரிய மூடி வரைக்கும் எல்லா பிளேட்ஸையும் இதில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நாளில் நல்லா கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நான் ஷீட் எதுவுமே போடல. இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால இந்த ரேக் வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். அதனால் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்டாண்டு மட்டும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க எனக்கு. இந்த கபோர்ட்ஸோட அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஜி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 3 கலர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஒயிட் வித் கிரேக்கு ஏற்ற மாதிரி சில்வர் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயின் வந்து இந்த ஜி ப்ரொஃபைலில் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அந்த எட்ஜஸை வந்து நல்லா அவங்க சரி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அது ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. பார்த்து தான் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்கன்னும் போது சைடு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அது கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து குட்டி பிளேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட்டே அடுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பிளேட்ஸ் எல்லாம் பின்னாடி அடுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மூடிக்கெலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த ஒரு இது மாதிரி வரும், புடி மாதிரி. ஸோ அந்த மாதிரியான மூடி எல்லாமே வந்து நம்ம அதில் அடுக்க முடியாது. அதனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வச்சுப்பேன். ஏன்னா இந்த பிளேட்ஸ் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுவும் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 ரேக்கும் கரெக்டாக அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3மே எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ஒன்று. இது வந்து வீட்டில் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் யூசேஜ் வந்து நமக்கு தானே தெரியும். இவ்வளோ திங்ஸ் வந்து இந்த 3 ரேக்கும் அடக்கி வச்சுருக்கு அப்படின்னாலே அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நமக்கு இடம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். பாத்திரங்கள் வெளில தெரியாமல் நம்ம க்ளோஸில் வைக்கும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, எண்ணெய் கரை வந்து அது மேலெல்லாம் படியாது. ஸோ நம்ம நிறைய டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப தேய்ச்சி எல்லா பாத்திரமும் கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே எடுத்து ரெகுலராக அந்த யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சாச்சு. அந்த வைக்கிற இடமும் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு பேக் சைட் டோர் இது மட்டும் நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும்ல. அதனால தான் நான் வந்து இதை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். மெயினாக வந்து நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ரேக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த ஷெல்ஃப், அதாவது கபோர்டாக நம்ம வந்து போடுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் கடப்பாக்கள் கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி கண்டிப்பாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டோர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் கடப்பாக்கள் நீட்டாக போட்டுட்டு நாங்கள் வந்து 2 ரேக்காக பிரித்து நான் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. எதுவுமே யூஸ் பண்ணாத பொருள், பெரிய பெரிய பொருள்லாம் இங்கே நான் வைக்கவே இல்லை. எல்லாமே லாஃப்டில் தூக்கி வச்சாச்சு. இந்த குட்டி ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். குக்கர், அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிற இது, பேசின், அந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாத்தையும் இதில் வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் ஷீட்டாக வந்து ஃபஸ்ட்டே கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது அப்படியே ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே பாத்திரங்களை நம்ம கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கடப்பாக்கல் மேலே அப்படியே கவுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, அழுக்கு படைஞ்சிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த ஒரு முறம், அந்த இது, இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம துணி வச்சோ தொடப்பம் வச்சோ அதை இது பண்ணும்போது நமக்கு அழுக்கு வெளியில் வரவே வராது. இந்த மாதிரி குட்டியாக ஒரு முறம், அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கபோர்ட்ஸ்க்கும் எனக்கு நல்லாவே அது யூஸ் ஆகுது. எல்லாமே வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இந்த கபோர்ட்ஸுக்கும் வந்து உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். மெயின் வந்து நமக்கு கபோர்ட்ஸை திறந்து வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி டைமில் நல்லா கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மணி நேரம் கிட்ட வெயில் உங்கள் கிச்சனுக்கு படுது அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஃபேன் போட்டு விட்டுட்டு
விட்டுட்டு நல்லா வந்து ஒரு மணி நேரம் கிட்ட எல்லா கபோர்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இந்த சைடு வந்து 3 டோர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறமா அடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 ரேக்லேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து காலியாக தான் இருக்கும். இப்போ அந்த சிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் எந்த பொருளும் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல எந்த பொருள் வச்சாலும் அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் நான் அந்த இடத்துல எந்த பொருளும் வைக்காமல் காலியாகவே தான் விட்டுருவேன். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா மாப் போட்டு தொடச்சி விட்டுருவேன். எப்போவுமே அந்த இடத்துல வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சிக்காக ஹிட்டு வந்து நான் அடிப்பேன் அந்த ஹோல்ஸில். ஸோ அந்த இடத்துல எதுவுமே நான் வைக்கவும் மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் அந்த சிலிண்டர் வச்சுருக்கேன். சிலிண்டர் வந்து ரெண்டுமே பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த சைட் கபோர்டில் ஒரு சிலிண்டரும் அங்கே வந்து கேஸுக்கு கீழே ஒரு சிலிண்டரும் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு மெயின் வந்து இந்த டைல்ஸ் ஒயிட் டைல்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து நல்லா அழுக்கு படிஞ்சிரும். அது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது நார்மலாக ஒரு அந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டு நார்மலான ஒரு சோப்போ இல்லை லிக்விடோ வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுட்டோம் கையோட அப்படின்னா எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். அந்த கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். நல்லா அழுக்காகிற ஒரு இடம் அப்படின்னா இந்த கிச்சன் தான். நிறைய பேர் கிச்சனுக்கு மட்டும் கலராக வந்து டைல்ஸ் போட்டுப்பாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனாலும் எனக்கு அது ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஏன்னா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடு பார்க்கும்போது ஒயிட் டைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனாலேயே நான் வந்து ஒயிட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு கீழே. அடுத்து வந்து நல்லா ஒரு துணியை வச்சு கபோர்டுக்கு வெளியில் ஃபுல்லாகவே வந்து அந்த கைரேகைலாம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த டோர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா காத்தோட்டமாக விட்டாச்சு. நான் வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த கீழே வந்து ஒரு துளி அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக வந்து நல்லா ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இந்த பிடி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத அளவுக்கு அப்படியே வந்து தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. ஃபைனலாக எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா மேலே வந்து அந்த ஸ்பைஸ் ரேக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். முடிஞ்சால் நான் அதை வீடியோ எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.